Welcome to our channel Employment Job Tamil. வேலைவாய்ப்புகள் இந்த யூடியூப் சேனல் ஃபுல் ஜாப் டீடைல் ஜாப் ஓப்பனிங் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலைவாய்ப்பு தகவல் இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல கோயம்புத்தூர்ல ஜாப் ஓப்பனிங் பார்க்க போறோம். B and Diploma மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஓப்பனிங் தான் இது. இந்த ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. டைரக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். உடனடியாக அப்ளை பண்ண முடியும். அதோடு கூட நம்மளுடைய வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதையும் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ். இதில் ஒரு மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஓப்பனிங் இருக்குது. ப்ராசஸ் இன்ஜினியர், என்பிடி, குவாலிட்டி அஷூரன்ஸ், QAD, ஹெட் பர்ச்சேஸ், அதன் பிறகு ஃபிட்டர்ஸ், டிசைன் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராட்கன் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஒரு ஓப்பனிங் அப்லோட் பண்ணியிருந்தோம் கோயம்புத்தூர் லொக்கேஷனில். ப்ரீவியஸாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா என்பிடியில் போட்டிருந்தாங்க ஓப்பனிங், NTT அதில் ஓப்பனிங் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. மினிமம் ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸாக போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா லீடிங் MNC கம்பெனி இந்த கம்பெனி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்ஜினியர் இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் இன்ஜினியர் ZF வின் பவர். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர் ஓப்பனிங் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு பர்ச்சேஸ் இன்ஜினியர் ஓப்பனிங் கேட்டிருக்காங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் பேஜ்லேயே அசம்பிளி மேனேஜர் பொசிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அசம்பிளியில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க பார்த்து பயனடைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு மாஸ்டர்ஸ் இதில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் போதும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிப்ளமோ ஒரு B.E.Graduates பயன்படுத்திக்கோங்க. குவாலிட்டி அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியர் அவென்டர் இந்த கம்பெனியில். இது ஒரு லீடிங் MNC கம்பெனி. ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய வெப்சைட்டில் போனாலும் இன்னும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதையும் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் MFE ப்ராசஸ் இன்ஜினியர் இதில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா B.E.Graduates தான் கேட்டிருக்காங்க. மினிமம் ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபேப்ரிகேஷன், வெல்டிங், நாலேஜ் அண்ட் ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸ், டிசைன் கான்செப்ட்ஸ், பவர் கோட்டிங், லீன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. டூல் அண்ட் ஃபிக்சர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேப்ரிகேஷன், வெல்டர்ஸ், ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாதா மோட்டார்ஸ் இந்த கம்பெனியோட சேமான ஒரு ப்ரொஃபைல் தான் இது வருது. ஸோ ஷாதா மோட்டார்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் சூட்டபுளாக இருக்கும். அவங்க ட்ரை பண்ணலாம். 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மேல் கேண்டிடேட் மட்டும் தான். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த லொக்கேஷனில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே அசோசியேட் ஹெட் NPD நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸில் கேட்டிருக்காங்க. நியூ ப்ராடக்ட் குவாலிட்டி டீம் அண்ட் கைடிங் சப்போர்ட்டிங் டீம் டு அஷ்யூர் வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி நியூ ப்ராடக்ட்ஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு வேலிடேஷன் அண்ட் அப்ரூவல்ஸ் இது எல்லாமே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பொசிஷனில் B மெக்கானிக்கல் மட்டும் தான் எலிஜிபிள், ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ். அடுத்தது QAD அசோசியேட் ஹெட் இதில் கேட்டிருக்காங்க. இதுவும் 12 years எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது மினிமம். குவாலிட்டி ஹெட் பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 12 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ், ப்ரொக்யூர்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதில் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். ஃபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி, வெல்டிங், ஏஞ்சல் கிரிண்டிங் அதில் கேட்டிருக்காங்க. மிஷின் ஹேண்ட்லிங் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர், ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் இதில் கேட்டிருக்காங்க. டிசைன் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ், 2D டிராஃப்டிங் தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபிஷியன்ஸ் இன் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் AutoCAD தெரிஞ்சிருக்கணும். டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் வித் GD&T. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் மினிமம். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராட்கன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இது வந்து குவாலிட்டி மேனேஜர் லெவலில் கேட்குறாங்க. மினிமம் ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பேஸாக வரும் இந்த கம்பெனி. QMS குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதோட கூட குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, QMS கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் மட்டும் தான் அந்த ப்ரொஃபைல் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 years வேணும். B மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28th July இதான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேஷன். அடுத்து ZF வின் பவர் இவங்க பர்ச்சேஸ் இன்ஜினியரிங்ல கேட்டிருக்காங்க. மினிமம் ஒரு
12 இயர்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ சீனியர் ப்ரொஃபைல் தான் இது தேவைப்படுது. நியூ ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன், இன்சைட் சோர்சிங், கேஸ் விஓஎம், கேஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், மோல்டு மாஸ்டர்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. டிப்ளமா ஒரு பிஇ கிராஜுவேட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மினிமம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போதும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட், ப்ராஜெக்ட் டீம் அண்ட் ப்ராசஸ் ஃப்ளோ ஷீட்ஸ், பிஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது தெரிஞ்சிருக்கணும். பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். சிஏஇ டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த இமெயில் ஐடியா இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த இமெயில் ஐடிக்கு உங்க ரெஸ்யூமே ஷேர் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் இன்டர்வியூ, அவென்டர், கோயம்புத்தூர். இந்த லொக்கேஷனில் இந்த வெப்சைட் போனீங்கனால நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அவங்க என்னென்ன மாதிரி கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி அண்ட் ப்ராசஸ்ல கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ஒரு டிகிரி, பிஇ அண்ட் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் ப்ரிஃபரபிள். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இவங்க மேக்ஸிமம் அது மாதிரி அல்லது மினிமம் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி. ஸோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், கைசன், 5 இயர்ஸ், 6 சிக்மா மெத்தடாலஜி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய வெப்சைட்ல கொடுக்குறோம். ஸோ அதையும் போய் பாருங்க, பயன்படுத்துங்க. வேலை தேடுபவர்களுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.